ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம ஆடி வெள்ளிக்கிழமை இந்த 2 செடியை வீட்டில் நட்டு வைத்தால் என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆடி மாதம் அப்படின்னாலே தெய்வீக மாதம். அதனால தான் இந்த மாதத்தில் அம்மன் வழிபாட்டுக்கு நம்ம ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்போம். அந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ரொம்பவே சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த நாள். அன்றைய தினம் நம்ம ஏதாவது சின்ன எளிய வழிபாடு செஞ்சாலே போதும், அந்த அம்மனின் கடாட்சம், அந்த அம்மனின் அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த வகையில் இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 2 செடியை நம்ம சொல்கிற இந்த 2 செடியை நீங்கள் உங்கள் வீட்டில் நட்டு வைக்கும் பொழுது பண பிரச்சனை தீரும், கடன் பிரச்சனை தீரும், உங்கள் வீட்டில் வருமானம் அதிகரிக்கும். ஏதாவது தொழில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த தொழில் வியாபாரம் பெருகி அந்த வருமானம், அந்த லாபம் கண்டிப்பாக அதிகரிக்கும். முக்கியமாக பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். அதுவும் இந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கண்டிப்பாக இந்த 2 செடியை நீங்கள் நட்டு வச்சு பாருங்கள், எப்படிலாம் மாற்றம் நடக்குதுன்னு. அது என்ன செடி அப்படின்றத வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி வெள்ளிக்கிழமைக்கும் செவ்வாய்க்கிழமைக்கும் நம்ம சேனலில் தொடர்ந்து சக்தி வாய்ந்த எளிமையான பரிகாரங்கள் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இந்த ஆடி வெள்ளிக்கிழமை 2வது ஆடி வரப்போகுது. அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம சொல்கிற மாதிரி இந்த 2 தெய்வீக செடி, அதாவது தெய்வங்களுக்கு உரிய செடியை நீங்கள் நட்டு வைப்பதன் மூலம் நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வறுமை, கஷ்டம், பண பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், பல்வேறு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது யாருக்காவது கடன் கொடுத்துருப்பீங்க, யார்கிட்டையாவது நீங்கள் கடன் வாங்கியிருப்பீங்க, பணம் கொடுக்கல் வாங்கல்ல இழுபறியாக இருக்கும். இந்த மாதிரியான அந்த பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும். படிப்படியாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனைகள் நீங்கும். லட்சக்கணக்கில் கடன் வாங்கியிருந்தாலும் நிச்சயம் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம், அதாவது இந்த செடி வளர வளர வளர்ந்து பூக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு எல்லா கடனையும் நீங்கள் அடைச்சி முடிச்சிருப்பீங்க. அந்த லக்ஷ்மி கடாட்சம் உங்கள் வீட்டில் பெருகும். லக்ஷ்மி தேவியின் அருளும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த அம்மனின் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும். இப்போ அந்த 2 செடி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருதாணி செடியும் மாதுளம் பூச்செடியும். இந்த மாதுளையிலும் மருதாணியிலும் மகாலட்சுமி குடியிருப்பதாக ஐதீகம். அதனால் இந்த தெய்வீக செடிகளை, இந்த செல்வ செழிப்பை தரக்கூடிய இந்த செடிகளை இந்த ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் வீட்டில் நடும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அந்த பணம் பெருக ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த ஆடி வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கும் உகந்த ஒரு நாள், மகாலட்சுமிக்கும் உகந்த ஒரு நாள். அதனால் இந்த செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய இந்த 2 செடிகளையும் நீங்கள் நட்டு வைக்கணும். இதற்கு பெரிய இடம்லாம் தேவையில்லை. ஒரு சின்ன தொட்டி மாதிரி இருந்தாலே போதும். நம்ம அந்த பால்கனி, ஜன்னல் ஓரம் இதில் கூட நீங்கள் வச்சு தினம்தோறும் தண்ணீர் அதில் ஊற்றிட்டு வந்தீங்கன்னா, அது இப்போலாம் சின்ன செடியிலேயே பூக்கிற செடிகள்லாம் இப்போ இருக்குது. அந்த ஹைப்ரிட் செடி அந்த மாதிரி நீங்கள் தாராளமாக அந்த மருதாணியையும் மாதுளம் பூச்செடியையும் சின்ன தொட்டிலேயே வளர்க்கலாம். சின்ன இடத்துல கூட வளர்க்கலாம். உங்களுக்கு பெரிய இடவசதி இருக்குது அல்லது பெரிய தொட்டியில் வைக்கிறீங்க அப்படின்னா 2 செடியிலையும் நீங்கள் ஒன்றா கூட வைக்கலாம். அந்த செடிக்கு அடியில் ரூபாய் 5 நாணயத்தை கண்டிப்பாக நீங்கள் போடுங்க. நல்ல தண்ணீர் ஊற்றி அந்த செடியின் மீது ஒரு பிஞ்சு அந்த மஞ்சள், குங்குமம் அதை வச்சு நல்லா வணங்கி கொள்ளுங்கள். மகாலட்சுமியையும் அம்மனையும் வணங்கி கொள்ளுங்கள். எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை தீர வேண்டும், வருமானம் பணவரவு அதிகரிக்க வேண்டும், வறுமை ஏழ்மை நிலை நீங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொள்ளுங்கள். நிச்சயமா இந்த செடி வளர வளர உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள், பணம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தீரும், வறுமை ஏழ்மை நீங்கும். ஏன்னா இந்த ஆடி வெள்ளிக்கிழமை அப்படின்றது ரொம்பவே சக்தி வாய்ந்த நாள். அன்னைக்கு நம்ம அம்பாளுக்கு உகந்த இந்த 2 செடிகளையும் வளர்ப்பதன் மூலம் நிச்சயமா இந்த பிரச்சனைகள் யாவும் நீங்கும். நீங்களே பார்ப்பீங்க. இந்த செடியெல்லாம் இப்போ நர்சரி கார்டன்லேயே நிறைய கிடைக்கும். அதனால வாங்கிட்டு நீங்கள் வச்சிருங்க. இந்த வெள்ளிக்கிழமை தவற விட்டுட்டீங்கன்னா அடுத்த ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் தாராளமாக இந்த செடியை நட்டு வைத்து வளர்க்கலாம். உங்களுக்கு சின்ன இடம் இருந்தாலே போதும், நல்லாவே இந்த செடி வளரும். இந்த செடியை வச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. தினம்தோறும் அதில் தண்ணீர் விட வேண்டும். அதிகளவு விட்டிங்கன்னா செடி அழுகிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தினம்தோறும் தண்ணீர் அதுக்கு ஊற்றுங்க. இது ஒரு எளிய அருமையான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்த பரிகாரம். கண்டிப்பாக நீங்கள் லக்ஷ்மி அருளை பெற வேண்டும், லக்ஷ்மி கடாட்சம் உங்கள் வீட்டில் பெருக வேண்டும் நினைக்கிறவங்க, அந்த பராசக்தியின் அருளும் உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை முயற்சி செஞ்சு பாருங்கள். இது மாதிரி பல பயனுள்ள பதிவுகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.